தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில், இதுவரை ஒரு கட்சிக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனமானது செய்யப்படாமலே இருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளை பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து வாக்கெடுப்பு முறையில் மாவட்ட செயலாளர் தேர்வை கடந்த 4 மாதங்களாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்தி வருகிறார். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது மாவட்ட தலைவர்களாக உள்ளவர்கள் மற்றும் புதிதாக மாவட்ட செயலாளராக விரும்புபவர்களை வைத்து யாருக்கு நிர்வாகிகளோட ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த 4 மாதங்களாக இந்த மாநாட்டுக்கு பிறகு, மாநாட்டுக்கும் முன்பு ஒரு மாதம், மாநாட்டுக்கு பிறகு தொடர்ந்து இந்த 4 மாதங்கள பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில், தூத்துக்குடி, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதால் மாவட்ட செயலாளரை தேர்வு செய்வது தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. அந்த மாவட்டங்களில் மட்டும் தூத்துக்குடி, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருப்பதாகவும், விரைவில் மாவட்ட செயலாளர்களுடைய இறுதி பட்டியல் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். நேற்று நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று அந்த மாவட்ட செயலாளரானது தேர்வு நடைபெற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டமாக வாரியாக தொடர்ச்சியாக 4 மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இறுதி பட்டியல் தயாராகி வருவதாகவும், ஒரு சில நாட்களில் இந்த மாவட்ட செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியாகும் எனவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.